கைலாஷ் கலாம்காரி என் வில்லேஜ் பேர் தான். ஆதரவற்றவர்களை நான் எப்பொழுது சந்தித்தாலும் அவருடன் பேசி தெரிந்து கொண்டு என்னால் முடிந்ததை அவருக்கு செய்ய நினைப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று ஒரு பெரியவரை சந்தித்தேன். கிருஷ்ணன் என்று சொன்னார். ஏதாவது டீ குடிக்கிறீங்களான்னு வந்தார். ஆனால் அருகாமையில் இருக்கிற கடையில் டீ இல்லை. இட்லி இருந்தது. இட்லி சாப்பிட்றீங்களா, டிஃபன் தரட்டுமான்னு கேட்டேன். சரின்னு சொன்னார். ஒரு 30 ரூபா அவருக்கு இட்லி வாங்கி சட்னி எல்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. அவர் சந்தோஷமாக போயிட்டார். இங்கே தான் உட்காந்துருந்தார். இது நெல்லை காஃபி. இது திருப்பதி செல்லக்கூடிய சாலை தான் இது. இந்த சாலை வழியாக சென்றால் அந்த ஸ்ரீ காளகஸ்தி ரயில் நிலையம் சென்று விடலாம். நான் அதன் அருகாமையில் வரை சென்று தான் திரும்பி வருகிறேன். ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்தது. அதை படம் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். அங்கே பல கிராமங்கள் இருக்கிறது. ஒரு இமாம், ஒரு இஸ்லாமியர் பெரியவரை கேட்டேன். வழி சொன்னார். கிராமம்தான் இருக்கிறது என்று சொன்னார். இருந்தாலும் அந்த கிராமத்தை பார்த்து விட்டு வந்துடலாமே என்று வந்தேன். ஸோ வந்ததற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன். இன்னும் வீட்டிலிருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்பேன். திரும்பி ஒரு 2 கிலோமீட்டர் போக வேண்டியது தான். இந்த வழியாகவும் போகலாம், இந்த வழியாகவும் போகலாம். இதில் பல கோயில்கள் இங்கே இருக்கிறது. சின்ன சின்ன கோயில், பெரிய கோயில் என்று எல்லாவற்றும் நான் செல்வது உண்டு. கோயில் என்றாலே சென்று வந்து விடுவேன். ஏதாவது வேலைப்பாடுகள் நிறைந்து இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருவது வழக்கம். இதோ சிவன் சிலையை வைத்துள்ளார்கள். மிகப்பெரிய சிவன் சிலை. ஆனால் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் சிவன் சிலை இப்படித்தான் இருக்கும். அது ஒரு யூனிக்காக யூனிவர்சலாக அப்படி வச்சுட்டாங்க. ஏன்னா சிவனை யாரும் பார்த்ததில்லை. பெரும்பாலும் சிவன் என்றாலே அந்த யோனி லிங்கம் தான் காட்டுவார்கள். சிதம்பரம் சென்றால் தில்லை நடராஜரை பார்க்கலாம். ஒரு காலை தூக்கி கொண்டு நிற்பதாக அது இருக்கும். சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்கள். அங்கே எதுவும் இருக்காது. நீங்கள் காளகஸ்தி அந்த கோவிலுக்கு சென்றால் அங்கே யோனி லிங்கம் தான் இருக்கும். பெரும்பாலும் அதை மறைக்கப்பட்டிருப்பார்கள். துணியை போட்டு போர்த்தி இருப்பார்கள். குடிமல்லம் சிவன் கோவிலுக்கு சென்றால் அங்கே ஒரு 2300 வருஷம் ஒரு பழமையான கோயில்தான். நான் சென்று வந்ததால் அங்கே அம்மனமான ஒரு சிலை இருக்கும். பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர் வைத்திருந்தார்கள். அதுபோல சுருட்டப்பள்ளி அங்கே போனால் சயன கோலத்தில் அவர் இருப்பார். படுத்ததாக இருக்கும். ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி எப்படி இருக்கிறாரோ அது போல இருக்கும். இப்படித்தான் சிவனுக்கு, சிவம் என்றாலே நம் மனதில் இருக்கக்கூடிய அந்த உயிர் தான் சிவம். சிவனுக்கு உருவம் கிடையாது, உயிருக்கு உருவம் கிடையாது. ஆனால் பழக்க வழக்கத்தில் யாரோ தொடங்கியது. அது இன்று வரையும் அது தொடங்கி வருகிறது, தொடர்கிறது. பெரும்பாலும் எல்லா சிவன் கோவிலிலுமே யோனி லிங்கம் அந்த அமைப்பில்தான் இருக்கும். வெறும் லிங்கமாக உலகெங்கிலும் பார்க்க முடியும். அது தேடினால் கிடைக்கும். ஃபேலிக் ஸ்டோன் என்று தேடினால் உலகெங்கிலும் அது போல வைத்திருக்கிறார்கள். அது ஏன் வைத்திருக்கிறார்கள், எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாது.
ஆனால் பல நாடுகளில் அந்த யோனி லிங்கத்தை வழிபடுகிறார்கள் சிவன் என்று. ஆண் உறுப்பு தானே, ஆண் உறுப்பு என்பதால் பெண் உறுப்பு ரெண்டும் தான் நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம்னா உற்பத்தியின் அடையாளம்தான். ஆணும் பெண்ணும் இல்லை என்றால் உற்பத்தி இல்லை. உலகெங்கிலும் ஆணும் பெண்ணும் தான் இருக்கிறார்கள். மூன்றாவது பாலினம் எங்கோ அங்கோ இங்கோ என்று இருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் 99.99% ஆணாகவும் பெண்ணாகவும் தான் இருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மை, மறுக்க முடியாத உண்மை இவைகளெல்லாம். நான் பல இடங்களுக்கு சென்று வருவதால் அதை பற்றி எனக்கு நன்கு புரிதல் உண்டு. இது போல இதை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் போகிறார். வீட்டை விட்டு புறப்பட்டு வந்திருப்பார் இவரெல்லாம். இவரை பார்த்து தான் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றும். பார்க்கலாம், இவரோட இதை பார்த்து செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். இப்படி சாமி, தமிழா தெலுங்கா? தமிழா? எங்கே இப்படி வாங்க. எங்கேருந்து வரீங்க? நான் இப்போ கடையிலேருந்து வரேன். சரி, எந்த ஊர், சொந்த ஊர் உங்களுக்கு? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் இங்கே வந்து எதுக்காக இங்கே வந்தீங்க? 40 வருஷம் ஆயிடுச்சு. சரி, ஏன்? குண்டாவில் பணி செஞ்சு வேலை பார்த்தீங்க? வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ காலங்கள் வீட்டில் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்களா? யாருமே இல்லை. கல்யாணமும் பண்ணிக்கலையா? பண்ணிக்கவே இல்லையா? உங்கள் பேர்? 7 வயசுலேயே அம்மா அப்பா சேர்த்து போயிட்டாங்க. சரி, உங்கள் பேர்? சேகர். பேகனா? சேகர். சேகர். SEKAR. ஓ, இங்கிலீஷ்லாம் வர தெரியுதா உங்களுக்கு? 10வது வரை படிச்சிருக்கீங்க. சேகர் உங்களை வாதியாருங்க தான் படிக்க வச்சேன். அப்படியா? சேகரை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இட்லி. எங்கே இருக்குது இட்லி கடை? இந்த பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது. இட்லி கடை தான் இருக்குது, வாங்க வாங்கி தரேன். சேகரோட உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சந்தித்ததிலும் எனக்கு என் பேர் நடராஜன். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சென்னையிலேருந்து? ஆமாம். நீங்கள் பாண்டிச்சேரி சொல்கிறீங்கள்ல, எனக்கு மயிலாடுதுறையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டேன். ஒரு 50 வருஷமாக இருக்கேன். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கிராமம் 17 கிலோமீட்ரு. அந்த கிராமம் பேர் சொல்லுங்கள். கரிக்கலாம்பாக்கமா? பக்கத்துலேயே கிருமாம்பாக்கம் எனக்கு தெரியும். அதுக்கு போகிற ரூட்டில் தவளக்குப்பமும் தெரியும் எனக்கு. அதில் அந்த ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டலும் ஏதோ. அதுலேருந்து ரைட்டில் திரும்பினீங்கன்னா அபிஷேகப்பாக்கம். ஓஹோ, அபிஷேகப்பாக்கம். அபிஷேகப்பாக்கம். சரி, ஏன் இப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கீங்க? வேறு வழி இல்லையா உங்களுக்கு? நான் மெடிக்கலில் வேலை பார்த்தேன். மெடிக்கல் ஏஜென்சியில் வேலை பார்த்தேன். சரி. அதாவது கடிலா, அலிடா, கலம்பி, கிளன்மார், டேப்லெட்ஸ் இந்தியா, சின்ன கம்பெனி ஏஜென்சி எல்லாம் அதில் வேலை பார்த்தீங்க. அதில் மேனேஜரு, செல்லரு எல்லாம். சரி, ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானீங்க? ஏதாவது காரணம் இருக்கா? உடம்பு ஒரு மாதிரி. ஓ, தலை சுத்தலா? நான் ட்ரிங்க் பண்ணுவீங்க. சரி, அதில் உடம்பு வீணாயிட்டுது. அது வயது ஆயிடுச்சு. இப்போ என்ன வயசாச்சு உங்களுக்கு? 60. சரி. இப்போ 7 வயசுலேருந்து நடக்க ஆரம்பிச்சு அப்படியே இருக்கீங்க. அது சின்ன வயசுலேயே அப்பா அம்மா போனதுனால அங்கேயே ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டாரு. சரி, டைலரிங். சரி, வாங்க, உங்களுக்கு இங்கே சாப்பாடு வாங்கி தரேன், வாங்க. வா, அவருக்கு சாப்பாட்டுக்கு இட்லி கொடுங்கம்மா. வா, இட்லி கொடுங்க இவருக்கு சாப்பிட்றதுக்கு. இல்லை, நான் எடுத்துன்னு போய் அக்கா பெட்டவா பார்சலா அவர் வெளியே சாப்பிட்டுக்கிறாரா? வச்சு கொடுத்துருங்க. 30 ரூபா நான் தரேன்.
30 ரூபா நான் தரேன். அக்கா